ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்ல பிரகாஷ். ஜோதிடத்தின் மூலியமா நெல்லில் கிரகங்களான கேதுவை பற்றி பார்க்கணும். கேது இயற்கையிலேயே ஒரு அலிகிரகம்னு சொல்லப்படுது. தாய் வெளி பாட்டன் பாட்டியை சொல்லப்படுது கிரகம். ஞான கிரகம், மோட்ச கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர் நல்ல அமைப்பில் இருக்கணும், அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பலிக்குது, அவர் சொல்கிற தீச்சனைகள்லாம் இருக்காரு அப்படின்னா அந்த கேது ரொம்ப துணை விடுறாங்க. கேது ஒரு நல்ல அமைப்பில் இருக்க வேண்டியதாக இருக்கு. மோட்சத்துக்கான கூட கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கேதுவாக இருப்பார். கேது எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவக பலன் பற்றில்லாத தன்மையை உருவாக்கி கொடுத்துருவார். ஆலய திருப்பணி போகிறது, வேதம் கற்றுக்கிறது, ஞானம் கற்றுக்கிறது, சாஸ்திரம் கற்றுக்கிறது, இதிகாசங்கள் கற்றுக்கிறது, குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபாடோடு இருக்கிறது, ரொம்ப தூரதேச பிரயாணம் போகிறது, ஆன்மீகம் சார்ந்த பிரயாணம் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் மாலையே போட்டுட்ருக்கிறது, கோவிலுக்கு போகிறது. கோவிலுக்கு போறியாடா, வீட்டுக்கு போறியாடான்னு கேட்டால் நான் கோவிலுக்கே போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி போகுது. கடவுள் சார்ந்த ஈடுபாடோடு இருக்கக்கூடியது. ஒரு சின்ன பையனாக இருப்பான், ஒரு 17-18 வயசு பையனாக இருப்பான். அவன் எந்த விஷயத்தையுமே அனுபவிச்சிருக்க மாட்டான். ஆனால் கடவுள் நம்பிக்கையில் அது அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு நபராக இருப்பான். கடவுள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற துணியை உருவாக்கி புராணங்கள் கற்றுப்பான், இதிகாசங்கள் கற்றுப்பான், வேதக்கலையை கற்றுப்பான். கேது கொடுக்குற கல்விங்கிறது ரொம்ப மோசமான கல்வியை கொடுக்குது. எல்லா விதத்துலேயும் கூட தனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். ராசி மண்டலத்தில் கேதுக்குன்னு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீடு ராசியில் இருக்காரோ அவர் அந்த வீட்டை சொந்த பாவமாக வீடாக எடுத்துப்பார். ராகு கேது இந்த 2 நிழல் கிரகங்களுமே தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஒருத்தர் கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா ராகு கேது இருந்துச்சுன்னா தோஷமாக பார்க்கப்படும். திருமண காலங்களில் ரொம்ப தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கும். கேது விருச்சகத்தில் உச்சத்தன்மையும் ரிஷபத்தில் நீச்சத்தன்மையும் அடைய தன்மையை போயிடும். ராகு போலவே கேதுவும் ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். ராசி மண்டலத்தில் கேது எங்கிருக்கா எப்படி வேலை செய்வார்னு தெரிஞ்சுக்கலாம். மேசத்தில் இருக்கும்போது கேது பகைத்தன்மை பெறார். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலே கேது இருந்ததுன்னா ரொம்ப அமைதியான நிலைமையை உருவாக்கி கொடுத்துப்பார். எவ்வளவான போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எதன் மீதும் விருப்பம் இல்லாத தன்மையை உருவாக்கி கொடுத்துவார். ரொம்ப அமைதியான பையன் அந்த பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்தார். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உடையக்கூடிய கூட இருப்பார். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கக்கூடிய முனைப்பில் இருப்பார் அவர். அதன் மூலியமாக கௌரவம், புகழ், அங்கீகாரத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய நபராக இருப்பார். கேது ரிஷபத்தில் இருக்கும்போது நீச்சத்தன்மை அடைகிறார். பணம், பொருளாதார தட்டுப்பாடு தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அதன் மீது பற்று இல்லாத தன்மையே இருக்கும். பணம் சம்பாதிக்கலாம், வீட்டை காப்பாற்றலாம், குடும்பத்துக்கு உழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலையை உருவாக்கி கொடுத்தார். திருமண வாழ்க்கையே நாடாத தன்மை இருக்கும். திருமணத்தின் மீது பற்று இல்லாத தன்மையை உருவாக்கியிருக்கோம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு நல்ல உறவு முறையில் இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கும். முன்னுரோதத்தை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். வெறுப்புணர்வை பேசக்கூடிய தன்மையாக இருக்கும். வேண்டா வெறுப்பாக பழகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழலில் உருவாக்கி கொடுத்தோம். கேது மிதுனத்தில் இருக்கும்போது நட்புத்தன்மை பெறுவார். இளைய சகோதரிடத்தில் முரண்பாடான கருத்துக்கள் கூட நிலவக்கூடிய இருக்கும். ஆனால் இளைய சகோதரர் இவருக்கு துணை புரியக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்தார். முயற்சிக்கு சொந்தக்காரர்னு சொல்லலாம். கேது போடுற முயற்சி ரொம்ப தாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த முயற்சி கிடைச்சும் கூட அவருக்கு எந்த விதத்துலையும் புண்ணியம் இல்லாமல் அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கி கொடுத்தோம். தைரிய வீரியத்தில் ரொம்ப குறைஞ்ச ஆளாக இருப்பார். இப்படி தைரியமானவன்னு யாரும் மதிப்பிட முடியாத நபராக இருப்பார். கேது கடகத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை பெறுறார்.
வீடு வண்டி வாகனங்கள் அமைச்சுக்கிறதுல ரொம்ப தடையாகவே இருந்துட்டு இருக்கும். அதன் மீது விருப்பம் இல்லாத தன்மையாக இருக்கும். தாய்வழி உறவுகள் இடத்துல பகைமையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் ஏதோட ஒரு சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய மாதிரி. தாய் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்படக்கூடிய சூழல் உருவாக்கிட்டு இருக்கும். கேது சிம்மத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை பெறார். சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி அடைய முடியாத நிலைமை இருக்கும். பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப தலை சிறந்தவராக இருப்பார். பூர்வீக சொத்து எவ்வளோ தான் கிடைக்கும்னு பாடுபட்டாலும் அது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும். பங்காளி சண்டையை உருவாக்கி கொடுத்துரும். கோவில் மூலியமாகவோ இல்லை பூர்வீக சொத்து மூலியமாகவோ பங்காளிகள் சண்டையை உருவாக்கி கொடுத்துரும். கேது கண்ணியில் இருக்கும்போது நட்புத்தன்மை பெறார். அரசாங்க தொடர்பில்லாத தொழிலெல்லாம் செஞ்சு மாட்டிக்கிற சூழல் உருவாக்கி கொடுத்துரும். இதற்கு நோயே இல்லாத தன்மையை கூட உருவாக்கி கொடுத்துரும். எல்லா விதத்துலேயும் கூட இது எந்த சண்டை சச்சரக்குமே போடல, ஆனாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கான். இவன் சும்மா இருந்தாலும் எவனாவது வந்து வம்புழுத்துட்டு இருக்காண்டா அப்படின்னு இருக்கும். இன்னும் நோயோட போடக்கூடிய சூழல் இருக்கும், இல்லை நோய் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கண்ணியில் ஒருத்தருக்கு கேது இருந்தார்னா அவர் எல்லா விதத்துலேயும் தொழிலில் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பார். நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப மேலோங்கி இருப்பார். துலாத்தில் கேது இருந்தால் நட்புத்தன்மை பெறார். மனைவி அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார். நண்பர்கள் அமைச்சக்கூடிய இடத்துல ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார். தொழில் கூட்டாளிகளை அமைச்சக்கூடியதில் ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக. ஆனால் ரொம்ப சைலண்ட்டான பாட்டியாக இருப்பார். யார் கூடயும் பேச மாட்டார், எதுவும் பேச மாட்டார். ரொம்ப முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறதுனாலே இவர் கூட பழகிறதுல ரொம்ப கஷ்டமான சூழல் உருவாக்கி. மனைவியுடனான உறவு முறையே ரொம்ப தாமதமாக கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக்கி. எந்த சூழ்நிலையிலையும் கருத்து முரண்பாடாக இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்தோம். தொழில் கூட்டாளிகளோட கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல். வருமானம் கிடைச்சாலும் கூட அது நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். கேது விருச்சிகத்தில் இருக்கும்போது உச்சத்தன்மை அடைகிறார். அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப முக்கியமாக பங்கு வரக்கூடிய நபராக இருப்பார். ஒரு சட்டம் படிச்சிருப்பார், வாதாடக்கூடிய நிலைமை இருக்கும். அதனால் அவருக்கு பேர் புகழ் அங்கீகாரம்லாம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவுகளாக உருவாக்கி கொடுத்துரும். மனைவி இடத்துல பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்க சூழல் உருவாக்கி கொடுத்துரும். தாய் சார்ந்த உறவுகள் இடத்துல பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுத்துரும். அரசாங்க தொடர்பில்லாத தொழிலெலாம் செய்ய கொஞ்சு அதில் மாட்டிக்கிற சூழலாம் கூட உருவாக்கி கொடுத்துரும். வண்டி வாகன விபத்துக்களை கூட உண்டாக்கி கொடுத்துரும் விருச்சகத்தில் இருக்கும்போது. தனுசில் கேது இருக்கும்போது ரொம்ப தெய்வீக நம்பிக்கைக்குடையவளாக இருப்பார். ஆலய திருப்பணி, புராணங்கள் கற்றுக்கிறது, இதிகாசங்கள் கற்றுக்கிறது, அது மாதிரி விஷயங்களை செய்வார். தந்தைக்கு இவருக்கும் ரொம்ப முன்னுராத போக்காக இருக்கும். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். தந்தையே மதிக்காத சூழல் கூட உருவாக்கி கொடுத்துரும். ஆலய திருப்பணி வேலையை செய்கிறது, அப்படி கோவிலுக்காக எவ்வளோ தூரம் ஓட்டுறேன் அப்படிங்கிற ஒரு கோவில் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு முன்னாடி ஒரு பூஜை கடை கூட நடத்துறது, ஆலய திருப்பணி பண்ணுறது, அறக்கட்டளை நடத்துறது, இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோட ஒரு தொழிலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்துரும். அவருக்கு மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்துரும். கேது மகரத்தில் இருக்கும்போது நட்புத்தன்மை பெறார். தொழில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புன்னு இருக்கும். ஆனால் தொழிலில் ஒரு சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடுமையாக உழைச்சும் கூட போராடியும் கூட அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படாத தன்மை இருக்கும். அதன் மீது விருப்பம் இல்லாத தன்மையாக இருக்கும். பதவி தொழில் மூலியமாக ஒரு பதவி அங்கீகாரம் வருது அப்படின்னா விருப்பம் இல்லாத தன்மை, நானும் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி இருக்கும். கேது கும்பத்தில் இருக்கும்போது பகைதன்மை இருக்கிறார்.
இளைய மனைவி மூத்த சகோதரம் இடத்துல பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய சொல்லுவார். ரொம்ப கடுமையான விவாதங்கள் பண்ணுறக்கூடிய சூழல் வாய்ப்பு. இல்லை மூத்த சகோதரத்தையே அணுகாத கல்யாணம் பண்ணிட்டு கூட அவங்க கூட இல்லாத நிலைமையை உருவாக்கி கொடுக்குறோம். வெளிநாட்டு வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சி அதில் கடுமையாக போராடக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுக்குறோம். வெளிநாட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதன் மூலியமாக கஷ்டப்பட சூழல் உருவாக்கி கொடுக்குறோம். கேது மீனத்தில் இருக்கும்போது நட்புத்தன்மை பெறாரு. பொதுவாக கேது மீனத்தில் இருக்கும்போது ஜாதகர் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். கோவிலுக்கே இருக்க கதியாக இருக்கும். நான் வீட்டு பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரூபாய். மறைமுகமான இல்லற சுகத்தை அனுபவிக்கக்கூட சொல்லுவாய். மோட்ச தத்துவத்துக்கான எண்ணங்கள் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். நான் இதையெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறேன், காசு சேர்த்து என்ன பண்ண போகிறேன், பணம் சேர்த்து என்ன பண்ண போகிறேன், இந்த அங்கீகாரமாக எனக்கு எது கிடைக்கணும், நானே ஞானி மாதிரி இருக்கேன், துறவு வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய நம்பராக இருப்பார். இமயமலம் போகிறேன், ஞான திருஷ்டி பார்க்குறேன், இந்த மாதிரி பல ஊர்களில் இருக்கிற கடவுள்களை சந்திக்க போகிறேன், பார்க்க போகிறேன் அப்படின்னு தன்னை ஒரு ஞானி போல பார்க்கக்கூடிய அமைப்பார். ராசி மண்டலத்தில் ராகுவும் கேதுவும் எங்கே இருந்தாலும் தடை தாமதங்களை உருவாக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். ராகு எப்படி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குமோ கேது அதே மாதிரி கெடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றில்லாத தன்மையை உருவாக்கி கொடுக்கும். 2ல் கைது இருக்காங்க அப்படின்னா மனைவி மீது இல்லா பற்றில்லாத தன்மை, மனைவி அமைச்சுக்கிறதுலேயே பற்றில்லாத தன்மை, குடும்ப உறுப்பினர்களிலே இருக்க பற்றில்லாத தன்மையை உருவாக்கி. 4ல் கேது இருக்குது அப்படின்னா வீடு கட்டுறதுல ரொம்ப சிரமமாகவே இருக்கும். இந்த வீட்டை பற்றின சிந்தனையே இல்லாமல் இருக்கும். 3ல் கேது இருக்கானா விருப்பமான அணிகலன்களே அணிய மாட்டார். காது குத்துறேன், கையில் வளையல் போட்டுக்கிறேன், பாசி போட்டுக்கிறேன், அந்த மாதிரி எண்ணங்களே அவங்களுக்கு இல்லாத தன்மையை உருவாக்கி கொடுத்துரும். கேது எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தின் மீது பற்றில்லாத தன்மையாக இருக்கும். 6லேயே 8 இருந்தாருன்னா அவருக்கு நோயே இல்லாத தன்மையை கூட இருக்கும். இது வரைக்கும் நான் எந்த நோயுமே சந்திச்சதில்லை, ஆஸ்பத்திரியே கூட போனதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். இந்த மாதிரி கேது எங்கே இருந்தாலும் அவர் மோட்ச தத்துவத்துக்கு எண்ணங்களும் மேலோங்கி இருக்கும். ஆனால் கடவுள் சார்ந்த தீச்சனைகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய நபராக இருப்பார். நன்றி.